திருமணமான 6 மாதத்தில் காதல் மனைவியை கொன்ற கணவர். ஓடும் பேருந்தில் குத்தி கொன்றுவிட்டு தப்பியோடியவர் கைது. வீட்டில் தனியாக இருந்த ராணுவ வீரரின் மனைவி கொல்லப்பட்ட விவகாரம். நகைக்காக கொலை செய்ததாக கைதானவர்கள் வாக்குமூலம். இளம்பெண்ணை வெட்டி சூட்கேஸில் வைத்து எரித்த கொடூரம். பாலியல் வன்புணர்வு செய்து கொல்லப்பட்டாரா என விசாரணை. அடுத்தடுத்த 3 கோயில்களில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள். 3 சவரன் தங்கம், 3 கிலோ வெள்ளி, ரூபாய் 50,000 பணம் கொள்ளை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சங்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரின் மகள் ஆனந்தி. இவர் அதே பகுதியில் உள்ள ரவி என்பவரின் மகன் உதயகுமாரை காதலித்து வந்துள்ளார். இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உறவு முறையில் அண்ணன் தங்கை ஆவதால் இவர்களது காதலுக்கு பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் ஒரு முறை வீட்டை விட்டு ஓடிச் சென்று திருமணம் செய்ய முயன்ற உதயகுமார் மற்றும் ஆனந்தியை தடுத்து நிறுத்தி கண்டித்துள்ளனர். இருப்பினும் அதற்கு பின் மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறி இருவரும் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரி அம்மன் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களது பெற்றோர்களும் திருமணத்தை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தா, அவசரத்துக்கு வருவா, அவசரத்துக்கு எல்லாமே செய்வா. ஆனால் இப்படி அவன் டார்ச்சர் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தா. இவனை லவ் பண்ணுறதுல எனக்கு தெரியாது. அவன் ஃபஸ்ட்டு ஓடி போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் உன்னை தான் லவ் பண்ணேன்னு. இதனையடுத்து வாழ்க்கையை துவக்கிய உதயகுமார் ஆனந்தி தம்பதியினர் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 3 மாதங்களில் அடிக்கடி சண்டையிட்டு ஆனந்தி தாய் வீட்டுக்கு செல்வதும் பின்னர் உதயகுமார் அவரை சமாதானம் செய்து அழைத்து வருவதும் வழக்கமாக இருந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன் இருவருக்கும் கடுமையான சண்டை நடக்கவே கணவரிடம் இனி வாழ மாட்டேன் என கூறிவிட்டு ஆனந்தி தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். அவரை சமாதானப்படுத்தி அழைத்து வர உதயகுமார் சென்ற நிலையில் அவர் உடன் வர மறுத்துள்ளார். சரி சரின்னுட்டு சொந்த பெரியப்பா செத்து கூட இவனை அனுப்பலைங்க. இந்த புள்ள சரி பெரியப்பா செத்ததுக்கு நீ அனுப்பல அப்படின்னுட்டு இந்த புள்ள என்ன நினைச்சுங்க தாலியை கழட்டி வச்சுட்டு வந்துருச்சுங்க வீட்டுக்கு. உங்ககிட்ட நான் பொழைக்கிறது இல்லைன்னுட்டு. இந்த நிலையில் ஆனந்திக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக அவர் தனது தாய் கமலவேணியுடன் அரசு பேருந்து மூலம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அதே பேருந்தில் கடைசி இருக்கையில் மறைந்திருந்த உதயகுமார் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஆனந்தியின் நெஞ்சு பகுதியில் சரமாரியாக குத்தி படுகொலை செய்துவிட்டு ஓடும் பஸ்ஸிலிருந்து குதித்து தப்பியோடியுள்ளார். படுகாயமடைந்த ஆனந்தியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் ஆனந்தி வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவனாக அடிச்சு மண்டைகிண்டெல்லாம் வீங்கிருந்துச்சு. அந்த வீக்கத்தை அவனாலே தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த புள்ள எனக்கு நீ வேண்டாடான்னு வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்த பின்னாடி நாங்கள் இழுத்து வச்சுருந்தோம். வச்சுட்டு சரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போகும்போது பஸ்ஸில் இவன் குத்திட்டான். ஆனால் பின்னாடி உட்காந்து அவளை டார்ச்சர் பண்ணிகிட்டே வந்திருக்கான். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் இப்போ பார்த்து சொல்லியிருக்காங்க, தள்ளி விட்டுருக்காங்க. கண்ட்ராக்ட்காரங்கெல்லாம் தள்ளி விடவும் இவன் நகர்ந்து போயிருக்கான். அப்புறம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் உட்காந்துருக்காங்க சீட்டில். பின்னாடி குத்திட்டு ஓடும்போதே இறங்கிட்டானுங்க. பஸ்ஸு போகும்போதே இறங்கிட்டானு. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் சுகமணம் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மேலும் உதயகுமாரை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். போலீசாரின் தேடுதல் வேட்டையின் போது உதயகுமார் சத்தியமங்கலத்தில் பதுங்கி இருந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் உதயகுமாரை கைது செய்து மேட்டுப்பாளையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மனைவி தன்னுடன் வாழ மறுத்து அடிக்கடி சண்டையிட்டு வந்ததால் தான் ஆத்திரமடைந்ததாகவும் இறுதியாக மனைவி பேசிய வார்த்தைகள் தன்னை ஆத்திரமடைய செய்ததால் தான் கொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து உதயகுமார் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் மேட்டுப்பாளையம் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மேட்டுப்பாளையம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த கண்ணமங்கலம் அருகே உள்ள ராமச்சந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் தற்போது அசாம் மாநிலத்தில் இராணுவத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருடைய மனைவி காந்தரூபி மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கும் மகன் சக்திவேல் ஆகியோர்
தனியாக விவசாய நிலத்தில் வசித்துக்கொண்டு விவசாய பணிகளை செய்து வந்ததாக தெரிகிறது. மேலும் வட்டிக்கு பணம் கடனாகவும் வழங்கி வந்துள்ளார். இந்நிலையில் காந்தரூபி கடந்த 11ஆம் தேதி தனது மகன் சக்திவேலை கண்ணமங்கலத்தில் உள்ள தனியார் டியூஷன் சென்டரில் விட்டுவிட்டு வீடு திரும்பி வந்துள்ளார். டியூஷன் முடிந்து வெகு நேரமாகியும் தாய் தன்னை அழைத்துச் செல்ல வராததை அடுத்து அவரை செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்றுள்ளார். ஆனால் காந்தரூபி செல்போனை எடுக்காததால் நண்பர்களுடன் சேர்ந்து வீட்டிற்கு தாமதமாக வந்து சேர்ந்துள்ளார் சக்திவேல். டியூஷன் போயிருந்தேன். டியூஷன் முடிச்சுட்டு ஒரு 10-10 மணிக்கு வந்து வெளியே கட்டிலில் உட்காந்துருந்தேன். சரி சாப்பிடலாமே கிச்சனுக்கு போகும்போது பார்த்தா அம்மா டெத் ஆகிட்டு. வீட்டின் வாசலிலேயே தனது தாயின் செல்போன் இருப்பதை கண்ட சக்திவேல் தனது தாயை தேடிக்கொண்டு வீட்டிற்குள் சென்றுள்ளார். அப்போது சமையலறையில் காந்தரூபி உடலில் துணி இல்லாமல் நிர்வாண நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனையடுத்து அருகாமையிலுள்ள தனது உறவினர் வீட்டிற்கு ஓடிச் சென்று தகவல் அளித்துள்ளார். இப்போ பெரும்பாலும் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் டோட்டலாக ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு பாதுகாப்புன்றது இப்போ யாருக்கும் இல்லை. அம்மா அப்பா பையன் 3 பேர் இருக்கும்போது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து எங்கள் அப்பா வேறு அங்கே சர்வீஸில் இருக்கார். இப்போ போதுமான பாதுகாப்பும் இல்லை. இப்போ இந்த மாதிரி நடந்த சம்பவம் வேறு எந்த வீட்லேயும் அவர் ஆர்மி ஆஃபீஸர் வீட்டில் எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசுங்க என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் உண்டு. சாயந்தரம் என் தங்கச்சி போய் டியூஷன் விட்டு வந்திருக்கேன். விட்டு வந்து சந்தைக்கு போய்ட்டு பொருளுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சமையல் செஞ்சுருக்கேன். சமையல் செஞ்சு போகும்போது ஏதோ ரவுடி எவனும் வந்து இது மாதிரி என் தங்கச்சி குடும்பமாக கொலை செய்துட்டு கைத்தில் அந்த 50 நகையும் 50,000 பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. உறவினர்கள் வீட்டினுள்ளே சென்று பார்த்தபோது காந்தரூபியை கொலை செய்துவிட்டு வீட்டிலிருந்த சுமார் 70 சவரன் தங்க நகைகள் மற்றும் 50,000 பணம் கொள்ளை போனது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கண்ணமங்கலம் காவல் நிலையத்திற்கு தொலைபேசி மூலம் உறவினர்கள் உடனடியாக தகவல் தெரிவித்துள்ளனர். விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணி மேற்கொண்டு பாடியை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு போனாங்க. போஸ்ட்மார்ட்டம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரிப்போர்ட் இன்னும் வரல. இதுமாரி என்னுடைய தங்கச்சி ஆர்மி அவர்களுக்கு கொடுத்து இந்த நிலம்னா பக்கத்தில் தனிமையாக இருக்கிறவங்களுக்கும் அதே போல் அந்த ஆர்மி குடும்பத்துக்கும் இதுமாரி இது வராத மாரி தமிழக அரசும் போலீஸ் நடவடிக்கை எடுத்து இந்த தனிமையாக வீட்டு வழியில் நம்ம போலீஸ் அவர்கள் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நாங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கண்ணமங்கலம் காவல் நிலைய போலீசார் காந்தரூபியின் பிரேதத்தை கைப்பற்றி வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் மோப்பநாய் ஜெசி மற்றும் தடய அறிவியல் துணை இயக்குனர் விஜய் தலைமையில் நிபுணர்களை போலீசார் சம்பவ இடத்திற்கு வரவழைத்து காந்தரூபியின் கொலைக்கான காரணத்தை கண்டறிய ஆய்வுகள் நடத்தினர். மேலும் காந்தரூபியின் செல்போனுக்கு வந்த அழைப்புகளை கொண்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. சக்தி எல்லாம் டியூஷன் போய் 9:30க்கு ஃபோன் பண்ணிக்கிறான். அவன் வந்து பார்க்கும்போது மம்மி என்ன அப்படி கடுக்குறாங்கன்னு இது பண்ணிக்கிறான். மம்மின்னு கூப்பிட்டான்னா என்னன்னு தெரியல. பார்த்தோன்னே பயந்துட்டு ஓடி போய் அவங்க பெரியப்பா பிள்ளைலாம் பக்கத்தில் கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிறாங்க. பார்த்த உடனே தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் வந்து பார்த்தா அதேமாரி இருந்தது. இந்நிலையில் கண்ணமங்கலம் பகுதியில் வாகன தணிக்கையில் போலீசார் ஈடுபட்ட போது இருசக்கர வாகனத்தில் வந்த சந்தேகத்திற்கு இடமான 2 இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது காந்தரூபி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த கொலையாளிகள் என்பது தெரிய வந்தது. அவர்கள் கண்ணமங்கலம் அருகே உள்ள கத்தாழம்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பழனி மற்றும் பிரசாந்த் என்பது தெரிய வந்தது. மேலும் இருவரும் சென்னையில் உள்ள தனியார் கம்பெனியில் ஒன்றாக பணிபுரிந்து வந்தவர்கள் எனவும் தனது மகனை டியூஷன் சென்டரில் விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்த காந்தரூபியை பின்தொடர்ந்து வந்து அவரை கொலை செய்து நகையை பறித்து சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து கண்ணமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆய்வாளர் திரு ஜெயபிரகாஷ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று காலை காட்டுக்காநல்லூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்தபோது சந்தேகத்துக்கு இடமாக ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நொச்சிமேடு லட்சுமிபுரம் பழனி மற்றும் பிரசாத் என்ற இருவரை சந்தேகத்தின் பேரில் விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரிக்கும் போது கடந்த 11ஆம் தேதி ராமச்சந்திரபுரத்தில் இராணுவ வீரர் வீட்டுக்கு சென்று அவர் மனைவியை கொலை செய்து கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டு கொள்ளையடித்த பொருட்கள் அவர்களிடம் இருந்து மீட்டப்பட்டது.
கொலையாளிகள் இருவரிடமும் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 13 சவரன் தங்க நகைகளை காவல்துறையினர் மீட்டனர். மேலும் கொலையாளிகள் பயன்படுத்திய இருசக்கர ஹீரோ வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. கொலையாளிகள் தங்க நகைக்காக கொலை செய்ததாகவும் பாலியல் பலாத்காரம் செய்யவில்லை எனவும் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். செய்தியாளரிடம் ராணுவ வீரர் சங்கர் உள்ளிட்டவர்கள் கூறுகையில், நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தனது குடும்பத்திற்கு மாநில அரசும் காவல்துறையும் பாதுகாப்பு அளிக்க தவறிவிட்டது எனவும் ராணுவ வீரர்களின் வீட்டிற்கு காவல்துறையினர் சிறப்பு கவனம் அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கொலை செஞ்சுட்டு 50,000 பணமும் 50,000 நகையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. அந்த இதுவே சந்தேக கேஸில் ஒரு 2-3 பேரை பிடிச்சி போலீஸான விசாரணை படுத்திருக்கு. அவங்களுக்கு சட்டுன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உரிய தண்டனையை, கடுமையான தண்டனையை வாங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கிராமத்தில் விவசாய நிலத்தில் தனியாக பல பேர் வீடு கட்டி வசித்து வருவதால் அவர்களின் பாதுகாப்பை கருதி இரவு நேரத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். சுரேஷ் ராஜா, நியூஸ் 7 தமிழ், ஆரணி. சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகே 20 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் சூட்கேஸில் வைத்து எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்திற்கு மிக அருகே உள்ள ரெட்டிப்பட்டி மேம்பாலத்திற்கு அடியில் உள்ள முட்புதூரில் முழுவதுமாக எரிந்த நிலையில் சடலம் ஒன்று இருப்பதாக சேலம் சூரமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சூரமங்கலம் காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது 20 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் வெட்டி பெரிய அளவிலான சூட்கேஸ் ஒன்றில் வைத்து எரித்துவிட்டு சென்றது தெரியவந்தது. மேலும் சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர்களும் தடயவியல் நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. உடல் முழுவதும் எரிந்த நிலையில் இருப்பதால் இறந்தவர் யார் என்பதை கண்டறிவதில் சிக்கல் நீடிக்கிறது. இளம்பெண்ணை பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தி கொடூரமான முறையில் கொலை செய்து உடலை எரித்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே அடுத்தடுத்து 3 கோவில்களின் பூட்டை உடைத்து 3 சவரன் தங்க நகை, 3 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் உண்டியல் பணம் ரூபாய் 50,000 ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள ஆமூர் கிராமத்தில் செல்லியம்மன் ஆலயம், அகஸ்தீஸ்வரர் ஆலயம், செல்ல மாரியம்மன் ஆலயம் ஆகிய 3 ஆலயங்கள் உள்ளன. இம்மூன்று ஆலயங்களுக்குள்ளும் நள்ளிரவு பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் அம்மன் கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்க தாலி, 3 கிலோ வெள்ளி பூஜை பொருட்கள் மற்றும் உண்டியல் பணம் சுமார் 50,000 ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். மற்றொரு பீரோவை உடைக்க முடியாததால் அதிலிருந்த அம்மன் வெள்ளி கிரீடம் மற்றும் தங்க நகைகள் அதிர்ஷ்டவசமாக தப்பின. இதுகுறித்து கிராம மக்கள் அளித்த புகாரின் பேரில் பொன்னேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். ஈரோட்டில் மஞ்சள் வியாபாரி வீட்டில் 8 சவரன் தங்க நகை மற்றும் 1,45,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அருள் வேலவன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். மஞ்சள் வியாபாரியான இவர் தனது மனைவியுடன் காலையில் வெளியே சென்றுவிட்டு மாலையில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் கதவு திறக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் பீரோவில் பார்த்தபோது அங்கு வைக்கப்பட்டிருந்த 8 சவரன் தங்க நகை மற்றும் 1,45,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து திருட்டு சம்பவம் தொடர்பாக பிரகாஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வீரப்பன்சத்திரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கொள்ளையர்கள் விட்டுச் சென்ற தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. பட்டப்பகலில் நிகழ்ந்த இந்த கொள்ளை சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்னைக்கு காலையில் பகல்லே எங்கள் ஏரியாவில் வந்து இப்படி திருட்டு போனது ரொம்ப பயமாக இருக்குது எங்களுக்கு. அவர் வீட்டில் இருந்த பணம் வந்து ஒரு 1.25 லட்சம் ரூபாய் பணமும், ஒரு 8 பவுன் நகை, காயின், எல்லாம் நகையும் காயினாக வச்சுருக்காங்க, எல்லாம் திருட்டு போயிருக்காங்க. இது எங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து பயமாக இருக்குது. எங்களுக்கு இங்கே போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருவேறு கடற்கரை பகுதி வழியாக கேரளாவிற்கு கடத்த முயன்ற ரேஷன் அரிசி மற்றும் மண்ணெண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் கடற்கரை சாலையில் மாவட்ட வருவாய்த்துறை தனி தாசில்தார் தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த கேரள பதிவெண் கொண்ட சொகுசு காரை சந்தேகத்தின் பேரில் நிறுத்த முயன்ற போது கார் நிற்காமல் சென்றது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் சுமார் 17 கிலோமீட்டர் தூரம் பின்தொடர்ந்து சொகுசு காரை மடக்கி பிடித்தனர். மேலும் காரில் இருந்த அனீஷ் மற்றும் கணேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் வாகனத்தோடு அதில் கடத்தப்பட்ட ரேஷன் அரிசியும் பறிமுதல் செய்தனர். மேலும் இதேபோன்று பூத்துறை பகுதி வழியாக கேரளாவிற்கு கடத்த முயன்ற 500 லிட்டர் மானிய மண்ணெண்ணெய் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மாருதி காரும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இருப்பினும் மாருதி கார் ஓட்டுநர் தப்பியோடியதை அடுத்து அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கொடநாடு பங்களா காவலாளி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இருவரின் நீதிமன்ற காவலை
வரும் 30ஆம் தேதி வரை நீட்டித்து கோத்தகிரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கொடநாடு பங்களாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி கொள்ளை முயற்சி நடைபெற்றது. அப்போது அங்கு பணியில் இருந்த ஓம் பகதூர் என்ற காவலாளி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் விபத்தில் இறந்த நிலையில் மேலும் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 6 பேர் கோவை சிறையிலும், ஜம்சீர் அலி மற்றும் ஜித்தன் ஜோய் என்ற 2 கேரள சிறையிலும் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் ஜம்சீர் அலி மற்றும் ஜித்தின் ஜோயின் நீதிமன்ற காவல் முடிவடைந்ததை அடுத்து அவர்கள் இருவரும் கோத்தகிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அவர்கள் இருவரையும் வரும் 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து அவர்கள் இருவரும் கேரள மாநிலம் மஞ்சேரி சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்திய ரயில்வே துறை இணையதளத்தின் பெயரில் ரயில் டிக்கெட்கள் விற்ற தனியார் டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். சென்னையில் இந்திய ரயில்வே துறை இணையதளத்தின் பெயரில் அனுமதியின்றி ரயில் டிக்கெட்கள் விற்கப்படுவதாக ரயில்வே புலனாய்வு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தெற்கு ரயில்வே பெருநகர் நடுவர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று கோட்டூர்புரத்தில் இயங்கி வந்த தனியார் நிறுவனத்தில் ரயில்வே போலீசார் சோதனையிட்டனர். இதில் 64,000 ரூபாய் மதிப்புள்ள 36 டிக்கெட்கள் மற்றும் ஒரு டேப்லெட் கணினி பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து டிராவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜேஷ்குமாரை ரயில்வே போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். திருச்சியில் நிலம் மற்றும் கட்டிடத்தை விற்பதாக கூறி 7 கோடி ரூபாய் மோசடி செய்து தலைமறைவான கிறிஸ்தவ மத போதகரை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி பொன்னகர் பகுதியில் ஏஜி சர்ச் என்ற பெயரில் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவ சபையை நார்மன் பாஸ்கர் என்பவர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் 70 சென்ட் நிலத்தில் கட்டப்பட்ட தனக்கு சொந்தமான ஏஜி பெந்தகோஸ்தே சபையை விஜிபி ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட்க்கு விற்க முன்வந்துள்ளார். இதற்காக ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அதற்குண்டான 6 கோடியே 88 லட்சம் ரூபாய் பணம் முழுமையாக கடந்த 2014ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்ட பின்பும் பத்திரப்பதிவிற்கு உடன்படாமல் நார்மன் பாஸ்கர் இருந்துள்ளார். இதுகுறித்து விஜிபி தரப்பினர் வழக்கு தொடுத்துள்ளனர். ஆனால் நார்மன் பாஸ்கர் தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கைதுக்கு தடை கேட்டு வழக்கு தொடுத்துள்ளனர். வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றம் அவரை உடனடியாக கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து இன்று திருச்சி மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் நார்மன் பாஸ்கரை கைது செய்துள்ளனர். 21/6/2014 நாங்கள் அவரை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு வந்தோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எங்கள்கிட்ட இந்த மாதிரி மேல் இடத்துல அங்கே முதல்ல எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்க இந்த மாதிரி சேல்ஸ் பண்ண சொல்லி. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி தர்றதுக்கு மறுக்கிறாங்க. அதனால் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தர முடியாதுன்னு காலம் கடத்திட்டே வந்தார். அதனால் நாங்கள் திருப்பி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கமிஷனர் ஆஃபீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். வேலூர் மாவட்டத்தில் தம்பியை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிய அண்ணன் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்த நாட்டு துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பிஞ்சிமந்தை பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். இவருக்கு அழகேசன், ஜெயவரதன் என 2 மகன்கள் உள்ளனர். கூலி வேலை செய்து வந்த இவர்கள் இரவு நேரங்களில் காட்டு விலங்குகளை வேட்டையாடி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி அன்று அண்ணன் தம்பிக்கு இடையே குடும்பத் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் அண்ணன் அழகேசன் நாட்டு துப்பாக்கியை எடுத்து தம்பி ஜெயவரதனை சுட்டுள்ளார். இதில் காயமடைந்த ஜெயவரதன் வேப்பங்குப்பம் போலீசில் கடந்த 13ஆம் தேதி அன்று புகார் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் போலீசார் அழகேசனை தேடி வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த அழகேசன் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்த நாட்டு துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவர் அளித்த தகவல்களைக் கொண்டு ஜெயவரதன் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டது. இதனையடுத்து வேப்பங்குப்பம் போலீசார் இருவரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.